பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த நாளில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் நம்ம ஒரே ஒரு வார்த்தையை வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். என்ன வார்த்தை? சிலுவையை சுமப்பாயா. மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 40 நாள், தினமும் சிலுவையை சுமப்பாயா. நம்ம இந்த காரியங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கிறோம். முதல் நாளிலே சிலுவை அவசியமா, சிலுவையினுடைய முக்கியத்துவம் என்ன, ரெண்டாவது நாளிலே நாம் சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அதில் பிதாவின் இருதயத்தையும் குமாரனின் அன்பையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும், அதை பார்ப்பதனால் நமக்குள்ளே ஒரு அன்பு ஊற்றாய் பெருகிட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்த நாள் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. அவரை பின்பற்றுவது எப்படி, ஆண்டவரை பின்பற்றி செல்வது எப்படி? அதுக்கு அடுத்த நாள் நம்ம கேட்டோம், சுய மறுப்பு என்றால் என்ன, தன்னல மறுப்பு என்றால் என்ன. சிலுவையை பின்பற்ற விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், முதலாவது சிலுவை எடுப்பதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? தன்னல மறுப்பு, சுயத்தை மறுக்க வேண்டும். வெறுப்பது என்பதை விட மறுக்க வேண்டும். நேற்றைய தினத்திலே நம்ம அந்த சுய மறுப்பை பற்றி கொஞ்சம் பார்த்துவிட்டு, சாதாரண அழுத்தங்கள் மற்றும் உறவுகளில் தினமும் நமது சிலுவை எப்படி இருக்கும், அதை எப்படி எடுப்பது, எப்படி சிலுவையை சுமப்பது என்று கொஞ்சம் அதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போது சிலுவையை சுமப்பதற்கு முன்பு இயேசுவின் அழைப்பு நமக்கு அவரை பின்பற்ற இருக்கிறது. அவருடைய அழைப்பு வந்தவுடன் இது நாம தெரிந்து கொண்டதென்றல்ல, தேவன் நம்மை அழைக்கிறார், எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் அதற்கு பதில் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் கொடுக்கணும். நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே சும்மா போய் சிலுவையை சுமந்துட முடியாது. இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த அன்பு நமக்குள்ளே வந்தாதான். இது எதுவுமே சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிற எதுவுமே நம்முடைய பலத்தினால மட்டும் செய்யணும்னு தயவுசெய்து நினச்சிறாங்க. அது முடியவே முடியாது. உலகமெல்லாம் சொல்லி கொடுக்கறது அதுதான். நீ இதை செய்யணும், இதை செஞ்சாதான் நீ இத்தனை மார்க் எடுத்தால் தான் உனக்கு எலிஜிபிலிட்டியே. இங்கே அப்படி இல்லை. நம்ம கிருபை நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். ஒன்றுமே முடியாட்டினாலும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவுங்கன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் கோஆப்ரேட், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 100 அடி எடுத்து வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய எல்லாவற்றிலும் இருக்கிறார். நாளை தினத்தில் நான் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறேன். ஆவியானவர் எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி. அப்போ நம்முடைய சுயமுயற்சினால் எடுக்கிற காரியத்தை பற்றி சுயமறுப்பாக இருந்தாலும் இதை சுயமாக எடுக்க முடியாது. நாம் நம்மை வெறுக்கிற காரியமாக இருந்தாலும் நம்ம தானே நமக்குள்ளே டீல் பண்ணிக்கலாம், முடியவே முடியாது. ஒரு நல்ல காரியத்தை, சாத்தானை எதிர்ப்பதற்கு முன்பு நாம் முதலாவது நம்மை எதிர்க்க வேண்டும். அதான் சாத்தான். ரெண்டாவது, நம்மை நாம் மேற்கொள்ளாமல், நமக்குள்ளே இருக்கிற சுயத்தை மேற்கொள்ளாமல் சாத்தானை நாம் எதிர்த்து நிற்க முடியாது. முதலாவது சாத்தானுக்கு முன்பு வருவது நம்மை எதிர்த்து நிற்பது நாம் தான். நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணம், நம்ம பிடிவாதம், நம்முடைய வைராக்கியம், நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல், நம்முடைய அனுதாபங்கள் எல்லாம். அப்போ நம்முடைய பலத்தினால் இவைகள் எல்லாம் செய்துவிட முடியாது. இதற்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும். அவரிடத்தில் நாம் விட்டு கொடுக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரிடத்தில் அவர் இயேசு என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். 10:39 மத்தேயு நினைக்கிறேன், படிங்க. மத்தேயு 10:39. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இது ஒரு, இந்த வார்த்தை நிறைய பேருக்கு புரியாது. இது எப்படி? நான் என்னுடைய ஜீவனை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்றால் அதை இழந்துருவேன்னு சொல்றாங்களே. என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காத்துக் கொள்ளுவான். உலகம் சொல்வதற்கு நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய ஜீவனை நீ தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உன் குடும்பத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளணும், உனக்கு இருக்கிறத நீ தான் பாதுகாத்துக் கொள்ளணும், நீ தான் கண்ணு கருத்துமா இருக்கணும், இதுக்கு தான் படிப்பு, இதுக்கு தான் அனுபவம், இதுக்கு தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. உலகத்தின் சிந்தனைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சிந்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நேற்று தினத்தில் சுயமறுப்பை பற்றி பார்க்கும்போது பேதுரு என்ன செய்தார்? அவர் உலகத்தாரை போல சிந்தித்தார். மேசியாவாகிய உமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, நீங்க கடவுள், நீங்க போய் சிலுவைக்கு போகலாமா, நீங்க கஷ்டப்படலாமா, உங்களை
எல்லாரும் சாதாரண மனிதர்கள் உங்களை அடிப்பார்கள், வதைப்பார்கள் என்று சொன்னால் இது என்ன தப்பா இல்லையா? இதெல்லாம் நடக்கக்கூடாது. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம நிலைமை என்ன, நம்ம படிப்பு என்ன, இது நம்முடைய சிந்தனையில் ஆரம்பிக்கிறது. சுயத்தை மறுக்கிற காரியம் சிந்தனையில் ஆரம்பிக்கிறது. நேற்று அதை கூட சொன்னேன் நான் உங்களுக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம் பெற்ற 3 மனிதனிலே சுய மறுப்பு என்பது மனிதனுடைய மனதிலும் ஆத்மாவிலும் வர வேண்டும், சரீரத்தில் அல்ல. முதலாவது அங்கே வராமல் இங்கே வரக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். இதைத்தான் சொல்லியிருக்கிறது ஜீவனை. இதை பற்றி நாளைக்கு நான் கொஞ்சம் இன்னும் தெளிவாக பேசுவேன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், காப்பாற்ற விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த வார்த்தைகள் நம்முடைய நடத்தையை குறித்து மட்டும் சொல்லவில்லை, நம்முடைய வெற்றிக்கான வரையறைகளை, அதைத்தான் கொஞ்சம் இன்னைக்கு பேசிட்டு நான் தினந்தோறும் சிலுவை சுமப்பதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவர் அதற்கு உதவி செய்வாராக. வெற்றி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன? நாம் உண்மையிலே வாழ்க்கையிலே யாரும் தோல்வியை நோக்கி போகல. யாராவது தோல்வியை நோக்கி போனோன்னு விரும்புகிறீங்களா? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தை வெற்றி. வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி பெறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எப்படியாவது ஜெயித்திருப்பா, அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட காப்பி அடித்தா கூட ஜெயித்திடலாம், எப்படியா குறுக்கு வழியில். நிறைய இடத்துல இன்னைக்கு இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வந்து விட்டது. வெற்றி தான் வேண்டும். பணம் எப்படி ஆயிலும் சம்பாத்தியம் பண்ணிடணும், எப்படி பண்ணான்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சம்பாத்தியம் பண்ணிட்டு. உலகம் இப்படி தான் சொல்லிக் கொடுக்குது. இந்த ஸ்டீமில், இந்த நீரோட்டத்தில் நம்ம அடிச்சுட்டு போயிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு, நாம் உப்பாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். உப்பு, ஒரு குழம்பு வச்சிங்கன்னா உப்பு எவ்வளோ போடுவீங்க? எவ்வளோ போடுவீங்களா? ஒரு எவ்வளோ போடுவீங்க? எவ்வளோ போடுவீங்களா? கொஞ்சம் இவ்வளோ போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், வீட்டில் உத கிடைக்கும். ஆமாம், யாரும் உப்பில்லாத பண்டம் குப்பையில். ஆனால் நம்ம நிறைய சமயத்தில் நிறைய போட்டு, அப்போ கொஞ்சம் பேர் தான் போடணும். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருப்போம். ஆனால் அந்த உலகத்துக்கு நம்மளால் வருகிற தாக்கம் அதிகம். கொஞ்சம் பேர் தானே இருக்கும், எல்லாரும் ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்களே. நாம் மட்டும், ஆண்டவர் இன்னைக்கு அந்த உப்பாக இருக்க நம்மை அழைக்கிறார். உப்பாக இருக்க நம்மை எல்லாவற்றிலும் தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். அப்போ வெற்றிக்கான வரையறை உலகம் சொல்லுகிறது வித்தியாசம், ஆண்டவர் சொல்லுகிறது வித்தியாசம். வெற்றியை இந்த உலகத்தில் எப்படி அளவிடுகிறார்கள்? எவ்வளோ சாதிக்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க, எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்காங்க, அதெல்லாம் வெற்றியினுடைய அடையாளம். அப்போ நம்ம வெற்றி, உலகம் சொல்லுகிற வெற்றி வேற, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வெற்றி வேற. ஆண்டவர் அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த சம்பாதித்தால் அல்லது சாதித்தால் இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆறுதல் அதிகரிக்கும், செல்வாக்கு பெருகும், ஆபத்து குறையும். செல்வாக்கு இருந்தால் ஆபத்து குறைஞ்சு போனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ல. விடாமுயற்சி எடுப்பதில் தவறில்லை, சிறந்து விளங்குவதில் தவறில்லை, வளர்ச்சி பெறுவது தவறு அல்ல. ஆனால் வெற்றி நமது மீட்பராகவும் லட்சியம் நமது எஜமானனாகவும் மாறக்கூடாது. வெற்றி நம்முடைய மீட்பராக, சேவையராக மாறக்கூடாது. லட்சியம் நம்முடைய எஜமானனாக மாறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு லட்சியம் இருக்குது, கனவு இருக்குது, இதை எப்படி ஆகிலும் பெறணும், அவங்க எஜமானன் அதான். அப்படி மீட்பர் யாரு? நான் வெற்றி பெற்றா போதும், ஜெயித்தா போதுங்க, எப்படினாலும் மேலே வந்துடுவேன். நமக்கு மீட்பர் ஆண்டவர் மட்டுமே, நமக்கு ரட்சகர் ஆண்டவர் மட்டுமே, நம்முடைய எஜமானர் ஆண்டவர் மட்டுமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு எஜமானர் பணமாக மாறி போயிடுது. ஏன்னா பணம் வெற்றி கொடுக்குது. லட்சியம் என்ன? உயர்ந்து விளங்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வார்கள். பிள்ளைகள் சிறந்து விளங்கணும், அவர்கள் லட்சியம் நினைச்சது நடக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய எஜமானர் ஆண்டவர் அல்ல, அவர்களுடைய லட்சியம். எனக்கு விளக்குறதுக்கு நேரம் இல்லை, நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெற்றி சிலருக்கு மீட்பராக இருக்கிறது, லட்சியம் அவர்களுக்கு எஜமானனாக இருக்கிறது. இதைத்தான் தவறு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்மிடம் இருப்பதை பாதுகாப்பது, நாம் எவ்வளோ மதிப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது, இதை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பது, அல்லது நம்முடைய ஸ்டேட்டஸ், நமக்கு இருக்கிற அந்த நிலைமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும், இதை விட்டு கீழே போயிடக்கூடாது. இதே நோக்கமாக வச்சுக்கிட்டு இதே சுற்றியே வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாம் தீர்மானித்து கொண்டிருந்தால் தவறு செய்கிறோம். அதை தான் சொன்னார், உன் ஜீவனை பாதுகாப்பேன் என்று சொல்லி நினைத்தால் நீ இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்து போனால் இதை இழந்து போவோம். ஒரே வெறி, பணம் சம்பாதிக்கணும், வெற்றியாக இருக்கணும், லட்சியமாக இருக்கணும், எல்லாத்தையும் விட்டுருவான், தூக்கத்தை விட்டுருவான், அதை குடும்பத்தை விட்டுருவான், எல்லாத்தையும் விட்டுருவான். கடைசியில் நினச்சது கிடைக்கும்,
ஆனால் போனது நிறைய போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கு நம்ம ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு, ஒரு கனவை உருவாக்கி வைத்துக்கொண்டு இதே போல இருக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக மட்டும் ஓடுகிறது அநேக நேரத்தில் நமக்கு ஆபத்தாக முடியும். இது உலகம் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி நின்று வெற்றி பெற்ற நிறைய மனிதர்களை நமக்கு முன்னதாக காட்டுவார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்? உன் உயிரை நீயே பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் நீ அதை இழந்து போவாய், அல்லது உன் ஜீவனை நீயே பாதுகாக்க விரும்பினால் அதை இழந்து போவாய். ஆண்டவர் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இல்லாதவர் அல்ல. நீங்க பொறுப்பாக இருப்பது அவருக்கு பிடிக்கும், புத்திசாலித்தனமா திட்டமிடுறது அவருக்கு பிடிக்கும். ஆனா ஒரு சுய பாதுகாப்பு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை அறிவுறுத்தவில்லை. நானே என்னை பாதுகாத்துக் கொள்வேன், இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது சுய பாதுகாப்பு நிலை. உங்களை நானே பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னா, நானே என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்றால் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்மை மையப்படுத்தி தான் இருக்கும். நான் நேற்று சொன்னேன், நம்மை மையமாக வைத்து என் விருப்பம், என் எண்ணம், என் நோக்கம் இதை வைத்து வாழ்வது ஆண்டவர் நம்ம விரும்பாத ஒன்று. அவரை மையமாக வைத்து, அப்போ நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை மையப்படுத்தி வாழ ஆரம்பித்து விடுவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மையத்தை வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். நிறைய பேரை கேட்டால் என் பிள்ளைகளை மையம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். இப்படி ஏதோ ஒன்று மையத்தை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மையத்தை எந்த மையமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மனுஷனை மையமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வேலை மையமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களை வேலைன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வேலை தானே, அது உங்களைத்தானே மையமாக இருக்கிறது. ஐயோ என் வேலையை நான் பாதுகாத்து கொடுக்கணும், வேலை இல்லைனா என் வாழ்க்கை போச்சு, என் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படியே பதட்டத்தில் வச்சு நம்மை சுற்றியே வர வைத்து விடுகிறான். நம் வாழ்வின் எல்லா காரியங்களையும் செல்ஃப் சென்டர்டாக, சுய மையத்தை சார்ந்து எல்லாவற்றையும் செய்கிறோம். அதுக்கு தான் நம்ம சொல்றோம், முக்கியமானதெல்லாம் நான் தான் தீர்மானிப்பேன், நான் தான் முடிவெடுப்பேன். வெற்றி எப்படி இருக்கிறது நான் தான் சொல்லணும், என் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது நான் தான் சொல்லணும். எந்த அளவுக்கு போகணும், நான் என்னை கட்டுப்பாட்டோடு கூட வைத்துக் கொள்வேன். எனக்கு தெரியும் எந்த ஸ்டேஜில் இருக்கணும். நீ நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த குடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் குடிப்பேன், இதுக்கெல்லாம் நான் அடிமையாக மாட்டேன். இந்த மாதிரி கட்டுப்பாடு எடுக்கிறவங்களாம் என்ன ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீரியல் கொஞ்ச நேரம் தான் பார்க்குறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இது இல்லை, ஒரு 5 நிமிஷம் சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தானே, மற்ற நேரம்லாம் நான் ஜோம் பண்ணுறேன்ல, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பக்கத்து வீட்டில். தப்பாக சொல்லலைங்க, ஏன்னா பக்கத்து வீட்டில் பேசுகிறதெல்லாம் தப்பாக சொல்லிடக்கூடாது. நம்ம என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், எதற்காக? நம்மை மையமாக வைத்து, நமக்கு பிடிக்கிறது என்பதற்காக, நமக்கு தோன்றுகிறது, நமக்கு ஆதாயம் இருக்கிறது என்பதற்காக. ஆகையினால தான் ஆண்டவர் மிகுந்த அன்போடும் தெளிவோடும் கூட நம்ம இடத்தில் சொல்கிறார், இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை உலகத்தின் பார்வையில் வெற்றிகரமாக இருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆத்துமாவை குறுக்கி கொண்டே வரும். ஆத்துமாவிலே இருக்கிற சமாதானத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கண்ட்ரோலை முற்றிலுமாக அது எடுத்துவிடும். உங்களுக்கு தெரியும், எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மனசுல சந்தோஷம் இருக்காது. எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள போய் பார்த்தா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு வெற்றிடம் இருக்கும். இதை மாற்றுவதற்கு நீங்கள் மறுபடியும் ஏதாவது செய்வீர்கள், உங்களை வைத்தே செய்வீர்கள், உங்கள் சூழலை வைத்தே செய்வீர்கள். அதற்கப்புறம் யாராவது எனக்கு உதவ மாட்டார்கள் என்று மற்றவர்களை நோக்கி பார்ப்பீர்கள். அது நடக்கலன்னு சொன்னாச்சுன்னா மனதில் ஒரு ஏமாற்றம் வந்துவிடும். வெறுமை தானாக, வெற்றிடம் தானாக, தோல்வி தானாக நம்மை உருவாக்கி கொள்ளத்தக்கதாக அமைந்துவிடும். நமக்கே தெரியாமல் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் உலகம் எல்லாம் செய்வதை போல செய்து நாமே நம்மை மாற்றிக் கொள்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தினாலும், அடுத்த வசனம் தான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒருவன், அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உலகத்தை ஒரு மனிதன் ஆதாயப்படுத்த முடியுமா முடியாதா? முடியும். உலகத்தில் வெற்றி பெற முடியும். பணம், அங்கீகாரம், பதவி, ஆசீர்வாதம், செல்வாக்கு, பாதுகாப்பு, இது எல்லாம் உங்களுக்கு என்னத்தை கொடுத்துருச்சு? மேக்சிமம் உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் வந்திருக்கும், ஆனால் அது உங்கள் அமைதி இழந்துட பண்ணும். எல்லாரும் கைத்தட்டுவாங்க, ஆனால் உங்களுக்குள்ள இருக்க அமைதி போயிடும். நீங்கள் பதவி உங்களுக்கு கிடைக்கும் சில நேரத்தில், ஆனால் அது உங்களுடைய மென்மையை குலைத்து விடும், சாஃப்ட் நேச்சரை மாற்றிடும். ஒரு அதிகாரத்தில் வரும்போது கடினமாகவே நடக்கிற ஒரு மனிதனாக மாறிவிடுவோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல தன்மைகள் சில வேளைகளிலே இது எனக்கு வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய நேச்சரே மாற்றிடும்.
சில வேலை, சில இடம், சில சூழ்நிலை, நமக்கு இருக்கிற தாராள குணம், நமக்கு இருக்கிற அன்பின் குணம், இவைகள் எல்லாத்தையும் இங்கெல்லாம் காட்ட முடியாது. இங்கெல்லாம் கடுகடுன்னு தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். நமக்கே தெரியாமல் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை புடுங்கிக் கொண்டே இருப்பான். அதை திரும்ப மறுபடியும் நீங்கள் நிறுத்துவது, பெற்றுக்கொள்வது கடினம். நீங்கள் பெரிய தொழிலை உருவாக்கலாம். நான் அதில் தொழில் நல்லா இருக்கும், குடும்பம் போயிடும். இந்த உலகத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா ஏதாவது ஒன்றை இழக்கணும். ஃபூலிஷ். எல்லாத்தையும் ஆதாயப்படுத்துவதற்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு. நீ எதையும் இழக்க வேண்டியதில்லை, ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். தேவையற்றவைகளைத்தான் நீ தள்ள வேண்டுமே அன்றி அவன் எப்படி சொல்லிக் கொடுக்குற, நமக்கு எதையாவது ஒன்று நம்மளை என்ன சொல்றது, நம்மை சமாதானப்படுத்துவதற்கு, நாம் போகிற வழி சரிதான் என்று சொல்வதற்கு. அப்போ தானே அல்லது ஏமாந்துரும்ல. உலகத்தில் வெற்றி வெற்றி. நான் சொல்கிறேங்க, பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னாச்சுன்னா குறையா சொல்லலை. இந்தியாவில் பெரிய பணக்காரர் அம்பானி, அவருக்கு சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா? எத்தனை தலைமுறைக்கு, 100 தலைமுறைக்கு கூட காசு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய தம்பி இப்போ ஒரு வீட்டை ஏலத்துக்கு கொடுத்தாங்க, 3500 கோடியாம். வீடு ஏலத்துக்கு போச்சு. அவர் ஏங்க உழைக்கணும்? வீட்டில் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், வாழ்கிறதுக்கு தானே நம்ம இது பண்ணுறோம். வெறித்தனமாக மாற்றிவிடும். நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, முதல் பொசிஷனுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க, இந்தியாவில் பெரிய பணக்காரனாக வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம். நம்மளை புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆக்கிடுவான். நிறைய சமயத்தில் நம்ம இதெல்லாம், ஆண்டவர் பணத்தை வேண்டான்னு சொல்லலை, நல்ல வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லலை, வெற்றியை வேண்டான்னு சொல்லலை, அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் இது ரொம்ப முக்கியம். இது எங்கே பெற்றுக்கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறோம். ஒரு நல்ல சமீபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் படித்தேன்னா, அது என்னுடைய மொபைலில் அதை பார்த்தேன். ஒரு மனிதர், ஒரு பணக்கார மனிதர் தன்னுடைய மகனுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சாகர தருவாய் வந்தது. சில நாட்களிலே சாக போகிறேன் என்று சொன்ன உடனே மகனை கூப்பிட்டார். மரணப்படுக்கையில் இருக்கிறார். சொன்னார், நான் உனக்கு நிறைய காரியத்தை கொடுக்கணும்னு நினச்சி என்னால் கொடுக்க முடியல, அதனால் நான் உனக்கு பரிசாக ஒரு காரியத்தை கொடுக்குறேன். ஆனால் அதை அது என்ன விலைக்கு போகுதுன்னு சொல்லி நான் பார்க்கணும். என்னிடத்துல ஒரு பழைய கார் இருக்குது, அந்த கேரேஜில் உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். எங்கள் அப்பா காலத்தில் கொடுத்தது, அதை எங்கள் தாத்தா கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. அந்த காரை நான் உனக்கு தரலான் இருக்கிறேன். என்ற வேறு ஒன்றும் இல்லைப்பா. சரியா, அதனால் இதை நான் உனக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, இந்த காரை எடுத்துகிட்டு போய் ஸ்கிராப் டீலரில், இந்த குஜில் கடையில் போய் இது எவ்வளோக்கு போடலான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் மகன் ஓடி போனார். அப்பா சொல்கிறார அப்படின்னு சொல்லிட்டு, நீ வர்ற வரைக்கும் நான் உயிரை கையில் பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் போய் ஒரு குஜில் கடையில் போய் கேட்குறாரு. நான் சொல்கிறேன் 50,000 ரூபா அப்படிங்கிற. அப்பாட்ட ஓடி வந்து, அப்பா 50,000 ரூபா. சரிப்பா, அப்போ ஒன்று செய்ப்பா, இன்னொன்று பண்ணு, இந்த இந்த காரை பற்றி நீ எடுத்துகிட்டு போய் அந்த குஜில் கடையில் காட்டுறது பதிலாக பழைய கார்லாம் விற்பாங்கள்ல, அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னோடனே அவன் அடுத்த நாள் போய் அந்த பழைய கார் விற்கிறவன்ட்ட போய் கேட்குறான். அவர் அந்த காரெலாம் பார்த்து, ரொம்ப பழைய கார்ப்பா, இதை கொஞ்சம் நிறைய ரிப்பேர்லாம் பண்ணி தான் விற்கணும், இதை யார் வாங்குவான்னு தெரில, எனக்கு நேரமாகும், ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு போகும், நான் அதில் எனக்கு கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குது, 5 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்பாட்ட ஓடி வந்துடும். அப்பா, அவன் 5 லட்ச ரூபா தரேங்கிறான், வித்துடலாமா? இல்லைப்பா, வெயிட் பண்ணுப்பா, நீ டவுனுக்கு போ, நாளைக்கு இது கடைசி, டவுனுக்கு போ, அங்கே இந்த விண்டேஜ் கார்லாம் விற்கிறதுக்கு, நீ இந்த பழைய காலத்து காரை வாங்கி சேகரிக்கிற ஒரு குரூப் இருக்குது, அவங்ககிட்ட போய் கேளு, அங்கே ஒரு தலைவர் இருக்கார், அவர் நம்பர் தர்றேன், நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவன் அங்கே போகிறான். எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, சரி 5 லட்ச ரூபாய்க்கு பேசாமல் வாங்கி கொடுத்துடலாம், 50,000 ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய இது இருக்குது, இதை கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்த உடனே, இந்த காரை பார்த்த உடனே அவர் எழும்புறாரு. என்னப்பா இந்த காரை கொண்டு வந்துருக்குற, இது 1970 உள்ள கார், அப்போ தான் நல்ல கார் வர்ற சமயத்தில் இருந்தது, இந்த காரோட விலை என்ன உனக்கு தெரியாதுப்பா தம்பி, 1 கோடி ரூபா தர்றப்பா, இந்த காரை எனக்கு கொடுத்துறியா? எப்படி? அப்பாட்ட ஓடி வரான். அப்பாப்பா என்னன்னு தெரிலப்பா, அந்த ஆள் 1 கோடி ரூபா தர்றேங்கிறான். அப்போ சொல்லி கொடுத்தாரு, நீ எங்கே இருக்கிறாயோ, எங்கே கொண்டு போகிறாயோ, அதை வைத்து தான் உடைய மதிப்பு இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிறீங்களா, அல்லது உலகத்தின் கையில் இருக்கிறீங்களா, அல்லது உங்கள் கையில் இருக்கிறீங்களா? எந்த இடத்துல பாருங்க, ஒரு கடையில் போனால் 50,000, இன்னொரு இடத்துல போனால் 5 லட்சம், இன்னொரு இடத்துல போனால் 1 கோடி. நம்ப முடியுதா? பிசாசு உங்களை 50,000 ரூபாய்க்கு சம்மதிக்க வைத்து விடுவான். இதுதான் வாழ்க்கை. உனக்கு இது போதும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வச்சிருக்கிறான். நீ என்ன பெரிய ஆளா, உன்னிடத்துல என்ன பரிசுத்தம் இருக்கு,
உன்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். வயசு முக்கியம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வாக்கு தத்தத்துக்கும் வயசுக்கும் முக்கியமே கிடையாது. யாராவது இப்படி சொன்னீங்கன்னா தப்பு. வயசுக்கும் வாக்கு தத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வாக்கு தத்தத்தை நம்பினா வயசை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான் உனக்கு எல்லாம் போச்சு, பலன் இருக்கிற காலத்தில் காலை மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நாள் வரும்போதெல்லாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன் என்னோட வயசு என்னன்னு சொன்னால் 35+ அப்படிதான் சொல்லுவேன். என் மகன் கூட ரொம்ப நாள் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பான் 35+. ஆமாம், புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டு எங்கள் சர்ச்சுக்கு புதுசாக வந்துட்டு போயிருக்கிறாரு. அவர் இன்னொரு ஆளை பார்த்துருக்கிறாரு. நீ எந்தப்பா ஏதோ ஒரு புதுசாக சர்ச்சுக்கு போனியாம்மா எங்கே அப்படின்னு. ஆமாம் நாங்கள் இந்த கரிக்குலம் பார்க்க போனேன். அப்படியா, உங்கள் பாஸ்டர் யார்? அவர் பேர் ஜான்சன் நினைக்கிறேன். அப்படியா, அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 35+. நீங்கள் ஒன்றே எனக்கு ரொம்ப வயசு இருக்கும்னு நினச்சிருங்க. அப்படிலாம் கிடையாது, 35+ தான். நான் போயெல்லாம் சொல்லலை. 35- பரவாயில்ல, 35 நான் பொய்யே சொல்கிறேன், உண்மைதான். ஆமாம், எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. எங்கள் மக காலேஜுக்கு போகும்போது எல்லோரும் கேட்கணும், எங்கப்பா உங்கள் அண்ணன் ஒன்று ஒன்று விட்டார் எங்கே இருக்குன்னு. இதெல்லாம் தப்பா பாஸ்டர்? இதெல்லாம் ஓவராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காலை மாதிரி. அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார் உனக்கு ஒரு குழந்தை தருவேன்னு சொன்னோடனே அவர் சொன்னார் எனக்கு 100, எங்கள் வீட்டம்மாவுக்கு 90. இந்த வாக்கு தத்தத்தை நம்பாதவன் தான் இப்படி பேசுவான். எனக்கு எல்லாம் தேவன் உங்கள் வயதை புதிய கழுகை போல எழும்ப பண்ணுகிறவர். முதல்ல நம்ம இன்னைக்கு என்ன பலவீனம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு உலகமே சொல்லுது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. காலை பாருங்க, 40 வயசுல இருந்த பலம் 85 வயசுல எனக்கு சமபூமி கொடுங்க, எனக்கு நடக்க முடியல, நான் மலை ஏறுவேன், என் மகளுக்கும் அதை கொடுப்பேன், அக்ஸாளுக்கும் அதை கொடுப்பேன். இதுதான் காலை. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு? இன்னைக்கு பிசாசு இந்த உலகத்தின் காரியத்தை காட்டி வெறும் 50,000 ரூபாய்க்கு உங்களை மேட்டரை முடிக்க வச்சிருவான். ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் சிந்தையை மாற்றணும். வெற்றி பெறுவென்று உலகம் சொல்லுகிற வெற்றி பாதையை நோக்கி செல்வது கூடாது. அது அநேக வேளைகளில் தேவன் வைத்திருக்கிறதுல 1% கூட நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு உதவாது. அது நம்மை திசை திருப்பி நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் சில வேளை இழந்து போக பண்ணும். அதனால தான் நீயே உன் ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினால் நீ இழந்து போவாய். ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க. ஆண்டவர் சாதனைக்கு எதிரானவர் அல்ல, ஆனால் அவர் ஆத்துமாவுக்கு ஆதரவானவர். அதான் முக்கியம். உலகம் எல்லாம் சரீரத்திற்கும் உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆண்டவர் உண்மைக்கும் ஆத்துமாவுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். அவருடைய மையம் எல்லாம் அதை வைத்து தான் இருக்கிறது. ஸோ அப்போ உங்கள் வாழ்க்கையை இழப்பது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கை எனக்காக கொடுத்துவிடு என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார்? அர்த்தமற்ற தியாகத்தில் ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணணும். நாமளே சரீரத்தை தியாகம் பண்ணுறேன்னு சொல்லி உடம்பை கெடுத்து வீணாக்கி சீக்கிரமாக போய் சேரக்கூடாது. அப்படி சேர்வது மிக தவறு. நான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சரீரத்தை மிக ஞானமாக அதை பற்றி ஆண்டவர் வேண்டான்னு சொல்லவே இல்லை. அர்த்தமற்ற தியாகம் ஆண்டவர் எதிர்க்கிற ஒன்று. அல்லது அர்த்தமற்ற துன்பம், சும்மா அழுதுகிட்டே இருக்கிறது, சும்மா கஷ்டப்படுது. ஆமாம் நம்ம கஷ்டப்பட்டு தானே ஆகணும், கஷ்டம் தானே நம்முடைய வாழ்க்கை. இந்த எண்ணத்தோட யாராக இருந்தீங்கன்னா விட்டுருங்க. ஆண்டவர் இதற்காக அழைக்கவில்லை. இப்படி தான் சொல்லி சரீரத்தின் பாடுகளையே பிரதானப்படுத்தி சரீரத்தின் காரியங்களையே முக்கியப்படுத்தி இதுதான் வாழ்க்கை, இப்படி இருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று உங்களை ஏமாற்றுவான் பிசாசு. மகிழ்ச்சியோடு கூட இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கை. அது துன்பமாக இருந்தாலும் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை உருவாக்குவது தான் தேவனுடைய வேலை. இது சிந்தையில் ஆரம்பிக்கிற ஒரு காரியம். இது ஆத்மாவில் வரும், பின்பு சரீரத்திலும் வரும். அதான் சொன்னேன், 100 வயசுல இருக்கிற ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு மெனப்பாஸ் வந்து விட்டது, வழிபாடு நின்று விட்டது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கும் போது அவர்களுக்குள்ளே கற்பம் செத்து போனவனும் சரீரம் செத்து போனவனும் உயிரடைந்து இன்னொரு சந்ததியை அல்ல, ஒரு பெரிய சந்ததிகளை உருவாக்கும்படியாக தேவன் உருவாக்கினார். நிறைய பேருடைய மனசுல இப்படி தான் சோர்வோடு கூட வந்திருக்கிறீங்க. இனிமே வாழ்க்கையில் என்ன இருக்குது? உங்களிடத்தில் தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சுயமாய் இருக்கிற உங்களை பற்றி இருக்கிற உங்களிடத்தில் இருக்கிற நிறை குறை இதையே பார்த்து தீர்மானிக்கிற பிரச்சனை வந்துட்டுனா உடனே நம்ம பர்ஸை மட்டும் பார்க்கறது, பேங்க்ல உள்ள பேலன்ஸை பார்க்கறது, ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க மாட்டோம். முடியலதான் சாகிற தருவில் வந்து ஏசப்பா என்ன இது, நான் ஆண்டவராக இருந்தால் சொல்லுவேன், முதல்ல ஆண்டவரை தேடி வரணும், இல்லை ஆண்டவரை தேடணும். அப்போ சுய லட்சியத்தை விட்டு விடுங்கள், சுயமாக வரையறுக்கப்பட்ட வெற்றியை விட்டு விடுங்கள். உங்கள் மனசில் வச்சுருப்பீங்க இது வந்தால் போதும், ஒரு வீடு கட்டினா போதும், ஒரு இந்த மாதிரி வாழ்ந்த தூக்கி போடுங்க. இதெல்லாத்தையும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறது பெருசு.
நீங்கள் எவ்வளோ கேட்டிருப்பீங்க? நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன். எத்தனை பேர் எவ்வளோ கேட்டிருப்பீங்க நீங்கள் பெருசாக? எனக்கு 100 கோடி வேணும்னு கேட்டவங்க ஒரு ஆள் சொல்லு பார்ப்போம். நான் தலைகளை நடந்து போகிறேன் இங்கேருந்து. ஒரு ஆள் சொல்லு, உண்மை சொல்லுங்க. இல்லை பார்த்தீங்களா? இப்போ என்ன பெருசு? 100 கோடிக்கு மதிப்பே கிடையாது இந்த காலத்தில். ஆமாம், ஒரு ஆளோட வீடே 2000 கோடியாம, ஒரு வீடுக்கு பார்த்தா அது 100 கோடி வச்சு வாங்குறதுக்கு. அப்போ நம்ம எண்ணெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறோம், ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறோம். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரிது. நீங்கள் இதோடு போதும் என்று சொன்னால் இது வெற்றியாக தோன்றாது. அதனால தான் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாரும் சிலர் பெரிய வெற்றியை பெற்றேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சாகர தருவாயில் திருப்தியோடு சாவதில்லை. நான் எப்பவுமே சொல்ல, மைக்கேல் ஜாக்சனை பற்றி, அவர் 150 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி ஒரு வீடு கட்டி வச்சிருந்தாரு. அவர் வீட்டில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அவர் என்ன வச்சிருந்தாரு? ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருந்தாரு. அதில் என்னன்னா, கிட்னி இவருக்கு என்ன டைப் கிட்னி இருக்கோ, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனாச்சுன்னா ஒரு கிட்னியை மாற்றுறதுக்கு 5 பேர் ரெடியாக வச்சுருந்தாங்க. 5 டாக்டர். ஹார்ட் ஃபெயிலியர் ஆனால் ஹார்ட்டை மாற்றுறதுக்கு, லிவர் ஃபெயிலியர் ஆனால் லிவரை மாற்றுறதுக்கு, இப்படி ஸ்பேர் பார்ட்ஸை நம்ம இந்த காரில் பார்ட்ஸ் மாற்றுறோம்ல, அதே மாதிரி மாற்றுறதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறாரு. அவருடைய நோக்கம்லாம் 150 வருஷம் உயிரோடு இருக்கணும். ஏராளமான பணம். இன்றைக்கும் மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டாருங்க. செத்த பிறகு போன வருஷம் அவருடைய வருமானம் 150 கோடி. அவருடைய ராயல்ட்டியில் வர்ற வருமானம் எவ்வளோ பணம் பாருங்கள். பெஸ்ட் என்டர்டெய்னர் இன் த வேர்ல்டு. அவரை போல பெரிய பணத்தை சம்பாதித்த ஒரு கலையரசன் யாருமே இல்லை. புகழ் இருக்கு, பேர் இருக்கு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த மனிதன் என்ன பாருங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தார். பணம் இருந்தது, டாக்டர் இருந்து, எல்லாம் இருந்தது. அவனுக்கு நான் 150 வருஷம் உயிரோடு இருக்கணும், அவ்வளோதான் வெற்றி நோக்கம். அதுதான், எல்லாமே ரெடியாக இருக்குது, கேரண்டி சொன்னாங்க. ஆமாம், 50 வயசு கூட ஆகலைங்க, ஒரு நாள் தூக்கத்தில் செத்து போயிட்டார். அவர் போன பிறகு அந்த பணம் இருக்குது, எவங்க எடுத்து போகிறான்? வெற்றியாளன் அவனை போல் இருக்கு. இன்ன வரைக்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் யார்? பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுலையும், டான்ஸ் ஆடுறதுலையும், அவருடைய காட்சியை பார்க்கறதுலையும் மக்கள்லாம் நாக்கத்தவங்க போட்டு பார்க்குறாங்க. இன்ன வரைக்கும் அவனை மாதிரி யாருமே இல்லையே. என்ன பிரயோஜனம்? அல்ப ஆயுசில் போய்விட்டான். அவன் நினைத்ததில் 3ல் 1 கூட அவனுக்கு நடக்கலை. எல்லாம் இருந்தது போல இருந்தது, ஏமாற்றி விட்டது, அவ்வளோதான். யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. உலகத்தின் வெற்றி எல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார், வெற்றி என்று சொல்லி நீங்கள் நினைத்து போய்கொண்டிருக்கிற அந்த பாதையை விட்டு என்னிடமாய் திரும்பி வாருங்கள், நீங்கள் மீட்டுக் கொள்ளலாம், காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறதை நீங்கள் ஒரு நாளும் காப்பாற்ற முடியாது, இழந்துதான் போவீர்கள். அப்போ உங்களுடைய உயிரை இழப்பது அல்லது உங்களுடைய ஜீவனை விடுவது என்று சொன்னால் உயிரை விடுறது இல்லைங்க. அதல்ல ஆண்டவர் நம்முடைய உயிரை கேட்பதில்லை. நீ எனக்காக நீ எதை இழக்கிறாயோ அது ஆகையினாலும் உன் ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்வாய். என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, கடவுளின் நோக்கங்களை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது. தேவன் என்ன நோக்கம் வச்சிருக்காரு? தேவனை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை என்றால் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை மையமாக வைத்து, ஐயா நான் வெற்றிகரமான வாழ்க்கையை மட்டும் விரும்பவில்லை, சுருக்கமாக சொல்கிறேன், வெற்றிகரமான வாழ்க்கையை மட்டும் விரும்பல, விசுவாசமான வாழ்க்கை எனக்கு வேண்டும். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? ஆமாம், வெறும் உலகத்தின் வெற்றி எனக்கு வேண்டாம், விசுவாசமான வாழ்க்கை எனக்கு வேணும். நான் மேலே மட்டும் ஏறும், உயர்ந்தா மட்டும் போதும் இல்லை ஆண்டவரே, நான் ஆழமாக நேசிக்கப்படவும் விரும்புகிறேன். சும்மா பணமும் பொருளும் வந்தால் போதும்ல, என் மனசில் அன்பு பெருகணும், என்னை சுற்றி அன்பானவர்கள் இருக்கணும். இதெல்லாம் நாம் உருவாக்குகிற காரியம் அல்ல, நீடித்து நிலைப்பதை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மணல் மேல் வீடு கட்டுகிறவனுக்கும் கற்பாறையின் மேல் வீடு கட்டுகிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு புயல் காற்றுக்கு கூட தாங்காது. அவர் மேல் நிலைத்திருந்து அவரை நோக்கி பார்த்து வீடு கட்டுகிறவர்கள், அவரை நம்பிக்கையாக வைத்திருக்கிறவர்கள், என் பிள்ளை படித்து விட்டான், என் பிள்ளை வளர்ந்து விட்டான், குடும்பத்தில் பணம் இருக்கிறது, 10 தலைமுறைக்கு என்ற சில மனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் வேலை பார்த்த கம்பெனியில் எங்கள் முதலாளி ஒரு தடவை சொல்லியிருக்கிறார், 10 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படி சொன்னார். ஓகே, கண்ணு முன்னாடியே பார்த்தேன், அவருடைய சொத்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கண்ணு முன்னாடி, பெங்காலி கண்ணு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் விழுந்துச்சு, போச்சு. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அவங்க வாழ்க்கை திறமை எங்கேயோ போயிடுச்சு. கண்ணுக்கு முன்னாடி சொன்னார், தைரியமாக சொன்னார். நம்ம கண்ணாலே பார்க்க வேண்டிய சில நேரத்தில் வந்துடும். 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கு வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு தடுமாறி கொண்டிருக்கிற இதுதான் உலகங்க. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், சிலுவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது பாரமான ஒரு காரியம் அல்ல, இது மேன்மையான ஒரு காரியம். உலகத்தின் காரியத்தில் எந்த கேரண்டியும் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தமாக நீ எதை விட்டாலும் உன் ஜீவனை நீ திரும்ப பெற்றுக் கொள்வாய், நீயாக நினைத்து எதை விட்டாலும் அவ்வளவுதான். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதோடு கூட நான் நிறுத்திக் கொள்கிறேன். இன்னைக்கு அனுதினமும் சிலுவையை சுமப்பதை எல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல.
ஆமாம், ரொம்ப பாசிட்டிவாகவே பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு சைடும் இருக்குல்ல, சிலுவை சுமப்பது என்ன? ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்த ஒரு நடைமுறை வாழ்க்கையில் தினசரி சிலுவைன்னா நம்ம எப்படி சுமக்கணும்? நமக்கு ரோல் மாடல் ஜீசஸ் தான். ஜீசஸை வச்சு எப்படி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்? எனக்கு டைம் இருக்கிற வரைக்கும் ஒரு 7 அல்லது 6 உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வம்ச வரலாறு அட்டணை இருக்கிறது. சரியா? இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு, மனுஷகுமாரன் மேசியா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவருடைய வம்ச வரலாறு எப்படிப்பட்டது? அதில் என்ன இருக்குது தெரியுமா? ராகாப் என்னும் வேசி. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், என்னுடைய குடும்ப பின்னணி ரொம்ப சாதாரணமாக இருக்குது. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கஷ்டம், வெளியே தலை காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன், வெளியே சொல்ல முடியாது. பிசாசு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நிறைய பேருக்கு கஷ்டம். என்னுடைய பின்னணி மாறணும், நான் அனுபவித்த கஷ்டத்தை என் பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடாது. எல்லாரும் என்ன எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. நீ என்ன குடும்பத்திலேருந்து வந்திருக்க, நீ எப்படிப்பட்டவ, உங்கள் தாத்தா யார் தெரியுமா, உங்கள் அப்பா யார் தெரியுமா சொல்கிறதுக்கு நமக்கு சில நேரத்தில் வெட்கமாக இருக்கலாம். மற்றவர்கள் அதை இழிவாக கேவலமாக பேசலாம். இது நம்மை வெளியே தலை காட்ட முடியாதபடி, மனிதர்களுக்கு முன்பதாக நம்மை நிறுத்த முடியாதபடி கூனி குறுக பண்ணி கொண்டிருக்குமானால் அந்த சிலுவையை எடுப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். நம்முடைய குடும்ப பின்னணி சாதாரண பின்னணியிலிருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலைமையில் நான் இருக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமை. வளர்வதை நான் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அது நம்முடைய மனசில் ஒரு டாண்டிங்காக முல்லை போல குத்தி கொண்டு, சிலுவையை போல எத்தனை நன்மைகள் வந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு இடத்துல போன உடனே என்ன அதை அப்படி சொல்லி தானே குத்தி காட்டுறாங்க. என்னுடைய கடந்த காலத்தை, நான் செஞ்ச அந்த கடந்த காலத்தின் தவறுகளை தானே சுட்டி காட்டுகிறார்கள். உலகம் முழுவதும் அப்படித்தான் சொல்லும். இயேசுவையே சொன்னாங்க வம்ச வரலாறுல. அதனால தான் போட்டிருக்கு ராகாப்புன்னு பேச போட்டிருக்க வேண்டியதானே. ராகாப்புனுடைய வேசி, என்ன குடும்பம் இது? அதை விட்டுருங்க. தாவீது யாரிடத்தில்? பத்சேபா, உரியாவின் மனைவியாய் இருந்த பத்சேபால் இடத்தில். அந்த வசனத்தை அப்படி படிங்க சிஸ்டர். தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்த இடத்தில் சாலமோனை. இது தேவையா? இந்த வழக்கம் யார் கேட்டா? நீங்களும் நானும் இதை நினைக்கக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு சாதாரண பின்னணியில் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கிறார். அவருடைய பின்னணி ஒருவேளை சுத்தமான நாங்கள் எல்லாம் யூத பரம்பரை என்று சொல்வதற்கு அல்ல. அதிலே ஒரு மோவாபிய பெண் இருந்தால், ஒரு ராகாப் என்னும் ஒரு வேசி இருந்தால். இவர்களுக்கு நடுவில் தான் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவருடைய நிலைமை, நீங்க அவர் தேவகுமாரன் என்பதை தான் பார்ப்பீர்கள். இந்த உலகத்திலே நம்மை காட்டிலும் இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த பேர் இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த பின்னணியை பார்த்தீர்களா? அவர் அப்படிப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டுதான் சென்றார். போகிற இடத்துல எல்லாம் சொல்லியிருப்பார்கள். யார் தெரியுமா அது? தாவீது ராஜாவுக்கு டைரக்டா பிறந்ததில்லை, உரியாவின் மனைவியாகிய பத்சேபாவிடத்தில் பிறந்த சாலமோனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. ஆனா உலகம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? சரி, ஆண்டவர் எங்க பிறந்தாரு? எந்த ஊர்ல? பெத்லகேம். யூதேயாவிலே நிறைய பட்டணங்கள் இருக்கிறது, ஆனால் பெத்லகேம் என்பது ஒரு சின்ன பட்டணம். நான் எங்கிருந்து வந்துட்டுமே, குடும்ப பேக்ரவுண்ட்ல ஒன்றும் பெருசாக கிடையாது. சாதாரண கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள மனசுல இருக்கலாம், அவ்வளோ படிக்கல. இது சிலுவையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், இதை சந்தோஷமாக சுமக்க வேண்டும். இயேசு இப்படிப்பட்ட சாதாரண பின்னணியிலிருந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத். நாசரேத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை வருமா? காஞ்ச காடு, கருவாடை விட கேவலம். அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து இயேசு பேக்ரவுண்டை பார்த்தீங்களா? இதை திம்சா தாண்டி கொண்டு இப்படி பைபிள் அவரை பற்றி சொன்னதெல்லாம் அழகா போட்டிருக்குல்ல. இன்னைக்கு நிறைய பேர் மனசுல கலங்கி கொண்டே இருக்கிறோம். ஐயோ, இந்த நிந்தை எப்படி மாறுமோ? இயேசு இவைகளை பற்றி கவலைப்படவில்லை. எந்த ஊரு, என்ன பரம்பரை, என்ன பேக்ரவுண்டு, மற்றவர்கள் சுட்டி காட்டும் போது நமக்கு வலிக்கும். கூட்டத்தில் இருக்கும்போது, எங்கோ ஒரு இடத்துல நம்மளை சுட்டி காட்டும் போது நமக்கு வேதனையாக இருக்கும். நன்மையாக இருந்து இழந்து போன சில காரியங்களை நினைத்து மற்றவர்கள் நம்மை சுட்டி காட்டும் போது, ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், இப்போது சாதாரண நிலைமைக்கு வந்து விட்டேனே,
அதை நினைக்கும் போதெல்லாம் எத்தனை நன்மைகள் இருந்தாலும் அதை நமக்கு அனுபவிக்க தோன்றாது. அது நம்ம அழைத்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறார். இதை எப்படி டீல் பண்ணுறது? இதை எப்படி டீல் பண்ணுறது? வாழ்க்கை பூரா எப்படி நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆண்டவருக்கு பாருங்க, அவர் இவைகளை நம்மை போல பாட அனுபவித்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் அவர் சகிக்கல, எனக்கு இருக்கிற மாதிரி பாடு ஆண்டவரே நீங்க சகிக்கல, என்ன குத்தி குத்தி பேசுற மாதிரி, போற இடத்துல எல்லாம் கேவலமா பேசுற மாதிரி ஆண்டவர் ஏசப்பா உங்களை பேசலன்னு சொல்லாதுங்க. நம்மை காட்டிலும் அதிகமாய் அவர் பாடுபட்டிருக்கிறார். அவர் பார்த்து கேட்டாங்க, அவங்க தாத்தா யார் தெரியுமா? ஏசப்பா பார்த்து, கலெக்டர் கிடையாது, கார்பெண்டர், எப்படி தச்சர். அவருடைய அப்பாவும் தச்சன் அல்லவா? அதை விட்டுருங்க, அப்பா தச்சனா இருந்தானே, இவனும் தச்சன் அல்லவா? யார? சமுதாயத்தில் உயர்ந்த காரியம் அல்ல, சாதாரண. இவள மேட்ரு யாருப்பா இது? என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? இது இவனை பத்தி, உங்க தாத்தாவை பத்தி, அப்பா இவன் கார்பெண்டர். உங்களை குறித்து இன்னைக்கு இப்படி சொல்றாங்களா? ஏழ்மையிலே பிறந்தவர் ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? அம்மா, அப்பா, ஆண்டவராகிய இயேசு, அதுக்கப்புறம் அவருக்கு 4 சகோதரர்கள். அவர்களோடு கூட சகோதரிகள் எத்தனைன்னு சொல்லல, சகோதரின்னு சொல்லல, சகோதரிகள். அப்போ குறைஞ்சது எத்தனை இருக்கணும்? 2. 6 பிள்ளைங்க, 3, 9 பேர். ஒவ்வொரு நாளும் 9 தட்டில் சாப்பாடு வைக்கணும். கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? உங்களுக்கு 2 தட்டுக்கே நீங்கள் தடுமாறுறீங்களே. ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் அவ்வளவு எளிமை. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு தீர்க்கதரிசியின் ஊரிலே எந்த மதிப்பும் அவருக்கு இல்லை, அப்படிதான் சொல்லியிருக்கு. சொந்த ஊரில் ஒருத்தங்கூட மதிக்கலை. அத்தனை உலகமே அவருக்கு பின்னால் சென்றாலும் இன்னைக்கு இதே நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சிலுவையை சுமப்பது பாக்கியம். ஆமென். இந்த சிலுவையை சுமப்பதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த காரியங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தேவனை கொண்டு, இயேசுவை கொண்டு தேவன் செய்வேன் என்று சொன்ன ஒன்றும் இதை பாதிக்கவில்லை. உங்கள் குடும்ப பின்னணி என்னென்னையாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தது, இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு கூட யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி காதல வாங்காதபடி நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை சிலுவைக்கு நேராக அழைத்து கொண்டு செல்வார். 2வது, தனிமை நிறைய பேருக்கு சிலுவையாக இருக்கிறது. குடும்ப பின்னணி மட்டுமல்ல, தனிமை, லோன்லினஸ். திருமணமானா என்ன, பிள்ளைங்க இருந்தா என்ன, எல்லாரோடு கூட கூட்டு குடும்பத்திலே வாழ்ந்தான் என்ன, தனிமை தான். போட்டிருக்கிறது வேணா வெள்ளச்சட்டையா இருக்கலாம், உள்ளத்தில் இருக்கிற இருதயத்தை பார்த்தா சிவப்பாக உடைந்து போய் இருப்போம் நிறைய பேர். தனிமை உணர்வு என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே வெளியே தெரியாது. அது கொல்லுவதை போல மனிதனை வேறு எதுவும் கொல்ல முடியாது. எல்லாரும் இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் நாம் தனித்து விடப்பட்டதை போல இருப்போம். தனிமை உணர்வு, தனிமையான சூழலை அநேகரை அழுத்தி கொண்டிருக்கிறது. இதை தினந்தோறும் சுமந்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னுகிற காரியம் தினசரி சிலுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவமானப்படுத்தப்பட்டதல்ல, இது தனிமைப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் 12 பேரை தெரிந்தெடுத்தார். எதற்காக? அவரோடு கூட எப்போதும் இருக்கவும், அவரோடு கூட எல்லா இடத்திற்கும் போவதற்கும். அவ்வளவுதான். 12 பேர். அதுல 3 பேர் ரொம்ப முக்கியம். எங்க ஜெபமலைக்கு போனாலும் எங்க போனாலும் சரி, அவங்க 3 பேர் யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த அளவுக்கு எப்பவுமே என் கூட இருக்கணும்னு சொல்லி சொன்னாரு. ஆனா கெத்செமனே தோட்டத்தில் ஜெபமனு கூட சொல்லலைங்க, என் கூட இருங்க, விழித்திருக்க கூடாதா, தரித்திருக்க கூடாதான்னு சொன்னாரு. ஒருத்தர் கூட இல்லை. ஆண்டவர் கெஞ்சி கேட்கிறாரு, ஏன்பா 1 மணி நேரமாவது நீங்க என் கூட இருக்கக்கூடாதா? காலம் பூரா என்ன கூட இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அழைத்தேனே. ஐயோ, நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தேன். எல்லாரும் சேர்ந்திருந்தார்கள், இப்போ நான் தனிமையாக இருப்பதை போல உணர்கிறேனே. பிள்ளை இருக்கிறார்கள், கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறது, ஆனாலும் தனிமை வாட்டி கொண்டிருக்கிறது. இது அனுதினமும் நாம் சுமக்கிற ஒரு சிலுவையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவும் இந்த பாதையில கடந்து போனார். நீங்க ஒண்ணு ஐயோ ஏன்னு நினைக்காதங்க, இந்த தனிமை ஆண்டவருக்கும் இருந்தது. ஆண்டவர் சொன்ன 1 மணி நேரமாவது என் கூட இருக்க கூடாதா? ஆனாதான் ஒரு வசனத்தை படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 3, 5, 2 வசனத்தை படிங்க. ஏசாயா 63. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன்,
ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். 5வது வசனம். நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை. துணை செய்வார் ஒருவரும் இல்லை. தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இதில் சொல்லியிருக்கிறது. இதுதான் இயேசுவுக்கு கிடைத்தது. எல்லாரும் விட்டு போய்விட்டார்கள். அவரை ஆலையிலே போட்டு நசுக்குவதைப் போல நசுக்கிறார்கள். சிலுவைக்கு பக்கத்தில் ஒருவர் கூட இல்லை. எல்லாரும் ஓடி போனார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு சரீரத்திலிருந்து ரத்தம் வர்றது சாதாரணம், வேறு ரத்தமாக வர்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம். யாருக்குமே அப்படி வந்திருக்காது. ஏசப்பாவுக்கு அந்த அளவுக்கு நிலைமை. ஆனால் ஒருவர் கூட இல்லை. பவுல் கூட இப்படி தான் சொல்கிறார். தீமோத்தேயு எழுதின 2 தீமோத்தேயு 1:15 படிக்கலாம். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகலு எர்மகோனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார். என்னை விட்டு விலகினார்கள். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும். ஆசியாங்கிறது ஒரு ஊர் இல்லைங்க, ஒரு கண்டம். ஆசியா கண்டத்தில் இருக்கிற பவுல் சொல்லுகிறார், ஊரெல்லாம் போய் சபையை ஸ்தாபித்த ஒரு தேவ மனிதன். அவர் சொன்ன என்னையே பானபலியாக விட்டு கொடுக்கிறவன் என்று சொல்லி ஊழியத்திற்காக விட்டு கொடுத்தவன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல, ஆண்டவருக்காக நான் இவ்வளவு வைராக்கியமாக ஊழியம் செய்தேன், இன்னைக்கு எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லையே, என்னுடைய மனதை குமுறலை. நிறைய பேர் இப்படி சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய தனிமை யாருக்கும் புரியாது, நம்முடைய வேதனை யாருக்கும் புரியாது. இயேசுவுக்கே இந்த நிலைமை இருந்திருக்கிறது. நமக்கு நிச்சயமாக இந்த மாதிரி வேதத்தில் தான் சொல்லிக்கிறது, தகப்பனும் தாயும். இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்லணும், பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் கைவிட்டாலும் மாறி இருக்க. இப்போ தகப்பனும் தாயும் பிள்ளை கைவிடுறதை விட அது நடக்குது. அப்பப்போ பேப்பரில் நடக்கும். ஒரு குழந்தையை தூக்கி என்ன செய்து விட்டார்கள், குப்பை தொட்டியிலே போட்டு விட்டார்கள். அதை விட்டுட்டு இப்போ நிறைய மாறிடுச்சு. தகப்பனையும் தாயும் பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள். பாருங்க, இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். மீகா 7ஆம் அதிகாரம் 5-7 வசனத்தை படிங்கள். கைவிடுவதை பற்றியும் தனிமையாக இருப்பதை பற்றியும் வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது. நாம் தாம் இதை மறுத்து விட்டு உலகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன காப்பாற்றுவாங்க, இவங்க என்ன காப்பாற்றுவாங்க, இவங்க என் கூட இருக்காங்க, அவங்க என் கூட இருக்காங்க. படிங்க மீகா 7:5-7. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிற உன் மனைவிக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னது இருக்கிறது ஞாபகம் இருக்காது. அதுல எல்லாம் இருக்கு. யாரு? சிநேகிதன், வழிகாட்டி, மனைவி, மகன், மகள், மருமகள். தேவை வரும்போது இவர்கள் எல்லாரும் நம்மை சில நேரத்தில் கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இதுக்கு பின்னால் அதான் போட்டிருக்கு, ஆகையினால் நான் இவர்களெல்லாம் நோக்கி பார்க்க மாட்டேன், ஆண்டவரையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. நம்மை மையமாக வைத்து என் இரத்தத்தில் பிறந்த பிள்ளை, என் பிள்ளையை நான் எப்படி வளர்த்திருக்கிறேன், எவ்வளவு தியாகம் பண்ணி வளர்த்திருக்கிறேன். என் பிள்ளையை நாளைக்கு எனக்கு சொல்றதே நம்ம என்ன சொல்றோம், என்ன ஊற்றுவான்? கடைசி காலத்தில் நமக்கு என்ன ஊற்றுவான்னு சொல்லும்? கஞ்சி ஊற்றுவோம். அப்படி சொல்ல மாட்டேன், சொல்கிறது இல்லையா? எங்கள் ஊர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுறதுக்கு ஒரு பிள்ளை வேணும்ல, கஞ்சி தான் ஊற்றுவாங்க கடைசியில். கர்த்தரை நம்புங்க. தனிமை நேரத்தில் நீங்கள் நோக்கி பார்க்கிறது, ஐயோ அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், மைண்டை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். தனிமை உணர்வு ஒரு மனிதனுக்கு எத்தனை நன்மைகள் இருந்தாலும் உறிஞ்சி எடுத்துரும். யாருக்கும் தெரியாது. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா எத்தனை பேருக்கு தெரியும்? பிடிக்குமா? சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாம், சாப்பிடல. நிறைய பேர் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல 10-11 மணிக்குள்ளே போகலன்னா அங்கே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரிஜினல் கடை. கொரோனா காலத்தில் அந்த அந்த கடையினுடைய ஓனர், அவருக்கு கொரோனா வந்தது, அவரை தனிமைப்படுத்தி விட்டார்கள், அவரை தனியாக ஒரு இடத்துல கொண்டு வைத்து விட்டார்கள். காலையிலிருந்து ஃபோன் அடிச்சிருக்கிறாரு, எவனுமே ஃபோன் எடுக்கலை, தற்கொலை செய்து கொண்டார். உண்மை சம்பவம். தனிமை. பணம் இருக்கிறது, எல்லாரும் இருக்காங்க வீட்டில், ஒருத்தர் ஃபோன் எடுக்க, என்னடா சம்பாதித்து என்ன பிரயோஜனம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம்?
சிலுவையை சுமப்பதற்கு, தனிமையை சுமப்பதற்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரும் இதே பாதையில் போயிருக்கிறார். ஆகையினால தான் சொல்றாங்க, ஆண்டவர் என்ன செய்தார்? தனிமை உணர்வு சொல்லணும்னா சிலுவையில் ஆண்டவர் சொன்னார், என் தேவனே, என் தேவனே. இதை விட யார் சொல்ல முடியுங்க? பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்ட போது அவரை பார்த்து சொல்றாரு, இந்த பாத்திரம் என்ன கூட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். பாத்திரத்தை கையில தூக்கி வச்சுட்டு சொல்றாரு, ஐயோ இது எவ்வளவு பெரிய தனிமை உணர்வு. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க கூட குடும்பத்தில் 1000 பேர் இருக்கலாம். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கலாம். ஆனாலும் தனிமை வாட்டும். ஆனால் நீங்கள் நோக்கி பார்ப்பது இயேசுவை மட்டுமே. சிலுவையை இந்த சிலுவையை சுமப்பதற்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். மனிதர்களை விட்டு போனதனால் இந்த தனிமை உணர்வு நமக்கு வருகிறது. இந்த நேரத்தில் உங்களை ஆற்றி தேற்றுவதற்கும், உங்களை அரவணைப்பதற்கும், உங்களை தூக்கி சுமப்பதற்கும், தோளிலே கொண்டு போய் போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உங்களோடு கூட எப்போதும் இருக்கிறவர். இது எந்த கிளாஸுக்கு போனாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த சிலுவையை சுமக்கவே முடியாது. இயேசுவை நோக்கி பார்த்தால் மட்டுமே. என்ன அழகாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார் பார்த்தீங்களா? நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம தவித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு சும்மா ஆண்டவரை நோக்கி பாரு, ஆண்டவரை நோக்கி பாருன்னு மொத்தமாக அப்படி கூட்டாஞ்சு ஒரு மாதிரி சொல்லக்கூடாது. எதற்காக? இயேசு இவைகளெல்லாம் நமக்கு மாதிரியாக வைத்து விட்டு போயிருக்கிறார். இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடுத்தது இருட்டு என்னும் சிலுவை. இருட்டு அப்படின்னா என்ன? எங்கே போகிறதுன்னு தெரியல. சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் நமக்கு திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? ஜெபம் பண்ணுவோம், அதுக்கு ஒரு எஃபெக்ட்டுமே இருக்குது. ஐயோ நான் பண்ணுற ஜெபம் எனக்கே திரும்பி வர்ற மாதிரி இருக்க, ஆண்டவர் கேட்காம விட்டுட்டாரோ. சங்கீதம் 77:13 படிங்க. சங்கீதம் 77:13 சீக்கிரம் படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய இருக்கேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் தான். ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருக்கிறாரே. அவருடைய வாசல் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டதோ. தேவாலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இருட்டுனா என்னன்னு சொல்றேன், அது ஆசரிப்பு கூடாரமா இருக்கட்டும், தேவாலயமா இருக்கட்டும், அதுல 3 இருக்குது. முதல்ல வெளிப்பிரகாரம், அங்க சூரிய வெளிச்சம் இருக்கும். 2வது உட்பிரகாரம், அதில் விளக்கு இருக்கும். 3வது மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே விளக்கே இருக்காது. வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அந்த உள்ள போன அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகிறவன் என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம விசுவாசத்தை பெருகப்படணும்ல. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக பாதி கிடைச்ச மாதிரி இருக்கும், பாதி கிடைக்கிற மாதிரியே இருக்காது. சிலதுக்கு தருவார். அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் அனுபவிக்காமல் பேச முடியாது. அப்பப்போ வர்ற புது சமந்திரமா அவன் வாங்கிட்டு அப்படி போயிட்டு இருப்பான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஏசப்பா என்னடா இது, நம்ம இத்தனை நாள் வந்திருக்கிறோம், என்ன இப்போ ஏதோ 1-2 தந்திருக்காரு, சரி பரவாயில்ல. சில நாளில் பதிலே சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் கையை தூக்கி விடாங்க, சரியா? அப்படிப்பட்ட நிலையில் நிறைய இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தேவனே நித்திய வெளிச்சமாக இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்க வேண்டும், அவ்வளோதான். ஒன்றுமே தெரியாட்டினாலும், இருட்டில் ஒன்றுமே தெரியாட்டினாலும் என்னை நடத்துகிறவர் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதான் சொன்னேன், ஃபீலிங்ஸை வச்சு இருக்கக்கூடாது. விசுவாசத்தை மட்டுமல்ல, உண்மையை வைத்து. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்கே பிரதான ஆசாரியன் போகும்போது தேவனே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆமென். கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, ஆண்டவர் பதில் ஒன்றுமே சொல்லலை. இன்னைக்கு மனசில் அப்படி கவலையோடு வந்திருக்கீங்கல்ல. சிலுவை பாடுகளை சகிப்பதற்காக, சிலுவை பாடுகளை தியானிப்பதற்காக வந்திருக்கிற நீங்க நிறைய பேர் இப்படிப்பட்ட சிலுவையை சகித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் வழிகள், ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரத்தில் நான் வழியை உண்டாக்குறேன்னு சொல்றாரு. எப்படிங்க சமுத்திரத்தில் வழியை உண்டாக்க முடியும்? தண்ணிக்குள்ள எப்படிங்க? அப்படிப்பட்ட தேவன் எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டேங்கிறாரா? தேவனுக்கு பயப்பட்டு வாழ்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இருட்டு. சில சமயம் இருட்டு நம்மை வாட்டும். அவரை நம்பி அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யும் தெரியுமா? ஜெபம் பண்ண கூட முடியாதுங்க. நான் சொல்றேன், அனுபவத்தில் சொல்றேன், ஜெபம் பண்றது கூட வராது. அவ்வளவு அவ்வளவு இருட்டு, என்ன செய்யறேனே தெரியாது. இப்படிப்பட்ட இக்கட்டான நாள்ல ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் மேல விழுந்துருங்க, விழுந்துருங்க. நீங்க தான் ஆண்டவரே, வேற எங்கேயாவது கிடைக்குமா? அதை மாத்திரம் செஞ்சிடாதுங்க. இருட்டான நேரத்திலே அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவரை மட்டும் நம்பணும். ஒண்ணுமே என்ன செய்யறேன்னு தெரியலையா? அப்பமா ஆண்டவர் தான் நமக்கு. சிலுவையை சுமப்பதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை. அவரை நோக்கி ஆண்டவர் என்ன, அவ்வளவு இருட்டான நேரத்திலும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே.
என்ன நடக்க போறதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய கடினமான ஒரு பாதை. அந்த நேரத்திலும் கூட வேற நோ செகண்ட் ஆப்ஷன் எடுக்கவே கூடாது. ஆண்டவர் எப்பயுமே நமக்காக வச்சிருக்காருன்னா சொன்னார்னா சொன்னதான். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்கு நிரம்ப தண்ணீர் வந்தது போல நன்மை வரும். நிறைய பேர் இன்னைக்கு சோர்ந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிறீங்க. இந்த சிலுவையை எவ்வளவு நாளைக்கு தான் சுமக்கிறது? வாழ்க்கை பூரா சுமக்கிறதுக்கு நான் ரெடி. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அதான் ஆண்டவர் பேசுற. இயேசு கடந்து வந்து பார்த்தா தானே இது என்ன பெரிய மேட்ரு. இன்னைக்கு இதை கண்டு யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய ஆழமே அதுதான். இந்த மாதிரி எனக்கு நான் இனிமே இதை பண்ணி கவலைப்படவே மாட்டேன். என்ன செய்யணும்? ஆண்டவர் பிரச்சனையை மட்டும் சொல்கிறவர் இல்ல, தீர்வையும் சொல்லி கொடுக்கிறவர். சிலுவையை எப்படியாவது சுமன்னு சொல்லல, இப்படிதான் சுமக்கணும்னு அவர் நமக்கு செய்து காட்டி இருக்கிறார். அது என்னாலும் சுமப்பதற்கு. இது நாம மட்டும் சுமக்கலங்க, நமக்கு முன்னாடி நம்ம அப்பா சுமந்துட்டாருங்க. இனிமே ஏன் கொலை பண்ணோம்? 4வது, தவறாக புரியப்படல் என்னும் சிலுவை. அப்படின்னா என்னன்னா, நம்ம நல்லதான் செஞ்சுருப்போங்க, ஆனால் நம்மளை தப்பாக புரிஞ்சிருவாங்க, தப்பாக சொல்லுவாங்க. நான் கை தூக்க சொன்னால் எல்லாரும் தூக்கிடுவீங்க, ஆனால் கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் கையெல்லாம் தூக்க வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்று தான். அல்லேலூயா. எல்லாருக்கும். ஏன்னா ஏசப்பாவுடைய பிள்ளைகளில் இதே நிலைமையில தான் தப்பாக புரிஞ்சுப்போம். வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. விசேஷமாக கணவன் மனைவிக்குள்ள, நெருங்கிய உறவுக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள. இந்த காலத்தில் ஐயோ வர்ற தொலைபேசியில் வர்ற காரியங்கள்லாம் பார்த்தா உறவுகளை பற்றி. அதனால தான் சிலுவை நமக்கு ரொம்ப முக்கியம். உறவுகளை பற்றி தான். அதுதான் வேதனையை உண்டாக்குகிறது, மனதில் அழுத்தத்தை உண்டாக்குகிறது. 1000 பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள், மன அழுத்தத்திற்காக ஆண்டவரை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. படித்திருக்கிறது, அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற செமினார் எடுக்கிறவர்கள் அந்த மன அழுத்தத்தில் இருந்து போவதற்கு என்ன செய்வது என்று வழி தெரியாமல் இருக்கிறார்கள். மனநோய்க்கு மருந்து கொடுக்கிற அநேகர் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்கே போவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் பாடுகளை பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல சரீரத்தில் இருக்கும்போது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது இயேசுவை போல யாருமே கிடையாது. நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன மட்டும் எல்லாரும் இப்படி ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஏன் யாருமே என்ன புரிந்து கொள்ள மாட்டேன். இந்த கேள்வியை வாழ்க்கையில் ஒரு தடவையாக சொல்லியிருப்பீங்க, நீங்கள் பல தடவை சொல்லியிருப்பீங்க. ஏன் என்ன ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க, அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க, ஐயோ இவங்களை எப்படி நடத்துறது, எப்படி பேசுறது, என்ன செய்யறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் மருமகளை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, என்ன பேசுறதுன்னே தெரியல, என்ன பேசினாலும் போய் அங்கே வத்தி வச்சிடுறான். இதெல்லாம் பேசினா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். குடும்ப முகாமணி வச்சாச்சுன்னா அதில் வச்சு கலக்குன்னு கலக்கலாம். இது அப்படி இல்லை. சிலுவையை சுமக்கிற நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன். 40 வருஷமாக கட்டின தேவாலயத்தை 3 நாளில் கட்டணும்னு சொன்ன என்னடா இந்த ஆலயத்தை இடிச்சிருவானா? அவர் யாரை பற்றி சொன்னாருங்க? தன்னை பற்றியும் தன்னுடைய சரீரத்தை பற்றி சொன்னார். எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொட்டு அவருக்கு சிலுவை தண்டனை கொடுத்ததுக்கு முதல் குற்றமே இதுதான். எவ்வளோ பெரிய குற்றமாக மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? கேஷுவலாக சொன்னது, தன்னை பற்றி சொன்னதை உலகத்திற்கு அங்கே இருக்கிற பெரிய தேவாலயத்தை பற்றி, கடவுளை பற்றி சொன்ன குற்றமாக சொல்லி அவரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கொலையும் செய்தார்கள். உங்களை யாராவது அப்படி கொலை செய்ய கொண்டு போயிருக்காங்களா? இல்லை. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆக பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சொன்னாரா சொல்லலையா? எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் எப்படி ஜாடை போடுறாரு பாரு. அவரை பற்றி சொல்றாங்க, எப்படி ஜாடை போடுறாரு பாரு. ஜாடை போட்டு பேசுறதுன்னா தெரியுமா? குத்தி குத்தி பேசுறது. இயேசுவை பற்றி சொல்ற பாருங்க, எப்பா யாரை பற்றி பேசுறாப்பா? ஒரு பாவியை பேசுற மாதிரி பேசுறாங்க. இன்னும் பாருங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி சிலுவையில் சொல்றாரு. அப்படின்னா என் தேவனே என்னென்ன கைவிட்டீர். அவளை என்ன பண்றான் தெரியுமா? எலியாவை கூப்பிட்றான். எலியா சாகாம போயிட்டார்ல, வர்றானா பார்ப்போம், எலியா எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். உடனே ஒருத்தன் சொல்றான், காடியை கொண்டு கொடு. இருடா கொடுக்கத, எலியா வந்து ஏதாவது செய்யறானான்னு பார்ப்போம். அவரு என் தேவனே ஏன் என்று கைவிட்டீர் என்று வியாகுலத்தோடு கூட சொல்கிறார். இவர்கள் எல்லாரும் கிண்டல் பேசுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே வருது தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எப்பவுமே கூட இருக்கிறதுனால சலிச்சு போகுது. அதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க,
நல்லா தானே பார்த்து திருமணம் பண்ணோம், ஒரே மாதிரி படிப்பு, ஒரே இனம், சொந்தம் வேற, பந்தம் வேற, பிடிச்சதான் பண்ணோம். ஆனாலும் இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், இப்போ போய் உட்காந்து ஆராய்ச்சி கூட பண்ணுங்க, ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இருக்கவே இருக்காதான். ஆண்டோடைய படைப்பை பார்த்தீங்களா, ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இல்லை. நாம தான் தேடுறோம், மேட்சிங்காக தேடுறோம். ஒரு இலை மாதிரி இல்லை. ஆண்டவர் வித்தியாசமாக இருந்தாலும் அதை இணைப்பதற்கு அவர் கொடுக்கிறவர். வெவ்வேறு குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஒரே மாம்சமாய் உருவாக்குவதற்கு அவரால் முடியும். வேறுபாடுகளை களைவதற்கு வேறுபாடுகளை பிசாசு கொண்டு வருவான், ஒரு மனத்தை பிசாசு குலைப்பான், ஆனால் அதை மாற்றுவது ஆண்டவரால் மட்டுமே முடியும். இரும்பு கற்கும். ஆப்போசிட்டாக இருந்தால் தான், நல்லா புரிஞ்சுக்கணும், ஆப்போசிட்டாக இருந்தால் தான் நம்மளை சரி பண்ண முடியும். திருமணத்தில் எப்போதும் சொல்வார்கள், என்ன சொல்கிறது தெரியுமா, நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஆண்டவர் ஃபஸ்ட், ரெண்டாவது உங்கள் அம்மா அப்பான்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா ஈஸியாக மாற்றிடலாம், மனைவி அல்லது கணவர் இது புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. என்னையோ இப்படி சொல்கிறது. நிறையா இரும்பை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப வருது. ஏன் தெரியுமா, ஒரு காலத்தில் 25 வருஷம் வித்தியாசம், ஒரு ஜெனரேஷனுக்கு இன்னொரு ஜெனரேஷனுக்கு வித்தியாசம் 25 வருஷம், இப்போ 15 வருஷம்னு சொல்கிறாங்களே. சீக்கிரம் வந்ததுனால என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆகையினால நிறைய வித்தியாசம். கடைசி காலத்திலே தகப்பனையும் தாயும் அடிப்பார்கள். பவுல் சொல்றாரு, மேலதிகாரிகளுக்கும் கீழே இருக்கிறவர்களுக்கும் அவ்வளோ ப்ரெஷர், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. எங்கள் டீம் லீடர் எனக்கு சரியில்லை, அவன் எப்போவுமே என்னை பார்த்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது காமன். இது என்ன செய்யறதுங்க இந்த மாதிரி? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் எனக்கு அசஸ்மெண்ட் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறான், ப்ரொமோஷனை தடுத்துட்டான், அவனை என்ன செய்யறதுன்னு தெரில. ஒரு பையன் என்ன சொல்கிறான், கத்தி எடுத்து குத்திரலாமான்னு நினைக்கிறானே. என்னடா இது? ஆமாண்ணே, 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கத்தி வச்சு ஒரு போட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா? மேலதிகாரி அவனும் வேலை தான் பார்க்குறான், இவனும் வேலை தான் பார்க்குறான், அவனும் சம்பளம் தான் வாங்குறான், இவனும் சம்பளம் தான் வாங்குறான். ஓனர்லாம் கிடையாதுங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் ஏன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விடுறதுக்கு ஆண்டவர் சொல்லிக்காரு. தேவன் உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை வச்சுருக்காருன்னா, ஒரு உயரத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவேன்னு சொன்னால் எவனும் உங்களை தூக்கி விட முடியாது. ஒரு மனுஷனும் உங்களை தூக்கி விட முடியாது, அவர் மட்டுமே தூக்க முடியும். நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க, இதுல இருந்து உங்களை இறக்குறதுக்கு இவனாலே முடியாது, உங்களை ஏத்துறதுக்கு இவனால முடியாது, உங்களை இறக்குறவனுக்கு இவனால முடியாது. நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பி இருப்பீர்கள் என்றால், இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், அவரை நோக்கி பார்க்கிறேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் என்ன. நிறைய பேர் பாடுபடுறது தெரியுமா? எல்லாரும் தண்ணி அடிக்கிறான், நான் மட்டும் தண்ணி அடிக்கிறது இல்லை. எல்லாரும் மற்ற தெய்வங்களை கும்பிட்றான், நான் அதெல்லாம் செய்யறது இல்லை. இது நிமித்தமாகவே பாடுவரோம். சூப்பர். ஆண்டவர் சொல்லிருக்காரு, இது ஒரு மகிமைக்காக நான் வச்சிருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் யாக்கோபே எத்தன், அவனுக்கு ஒரு மாமனை கொடுத்தாரு. அவன் யாரு? இவனுக்கு அப்பன். பார்த்தீங்களா எங்கே போய் மாட்டினாரு? நீ எத்தனை நாளாக இருக்க, உனக்கு அப்பன்ட்ட கொண்டு விட்றேன் பாரு. எப்படி? அதே மாதிரி பேதுரு யோவான் 2 பேரும் தான் சேர்த்து வச்சிருக்காரு. பேதுருன்னு சொன்னாச்சுன்னா எப்பவும் தூங்கிட்டு இருக்கிறாரு. சரியா? யோவானுக்கு இடிமுழக்கத்தின் மகன் என்று பேரு. ஒருத்தன் தூங்கு, இன்னொருத்தன் இடிமுழக்கம். எப்படி இவங்க 2 தான் சேர்ந்து? இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டோடைய சீஷர்களே இப்படி ஒரு சூப்பர் காம்பினேஷன் வச்சிருப்பாரு. அதெல்லாம் விட்டுருக்கீங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. குஷ்டரோகியாகிய சீமோனுடைய வீட்டிலே அந்த என்ன ஒரு பெத்சாய்தா பட்டணம்னு நினைக்கிறேன், அந்த வீட்டில் 2 பேர் இருந்தாங்க, மார்த்தாள் மரியாள் எப்பவும் ஆண்டோடைய பாதத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் வேறு எதையும் பார்க்க மாட்டார்கள். மார்த்தாள் எப்பவும் வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. 2 பேரையும் போட்டிருக்காரு. அதனால தான் ஆண்டவருக்கு அன்றைக்கி சாப்பாடு கிடச்சிது. தெரியும்ல, வெறும் மரியாள் மட்டும் இருந்தோன்னா அன்றைக்கி உபவாச ஜெபமாக மாறி இருக்கும். அன்றைக்கி மார்த்தாள் இருந்ததுனால சாப்பாடு கிடச்சிது. தேவன் அப்படி தான் வச்சுருப்பார். ஐயோ எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படி சொல்லாதுங்க. ஆண்டவர் தீர்மானித்த காரியத்திற்கு விட்டு கொடுங்கள், பொறுமையோடு கூட காத்திருங்கள். தேவன் உங்களுக்கு குறித்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார், அதை ஒருவரும் மாற்ற முடியாது. நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். 5வது, அவதூறு மற்றும் கேலி என்னும் சிலுவை. இதை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ஏசப்பா பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. படிக்கிறதுக்கு நேரில் வீட்டில் படித்து பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான் இதை படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. நான் ஒரு ஸ்டான்லி எங்களுடைய ஒரு பிரசங்கத்திலிருந்து நான் இந்த குறிப்பை எடுத்தேன். அதில் சொல்லியிருக்கிறது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க, இவன் பிறப்பு சரியில்லை. நீ எப்படி? இவன் வேசியின் மகன்.
ஏன்னா அவங்க அம்மா இவனை பிறக்கும் போது இவனுடைய அப்பாவோடு திருமணம் செய்யவில்லை, இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இல்லை. இதை விட ஒரு கேவலமான வார்த்தை எங்கேயாவது இருக்கா? யாரை பற்றி சொன்னதுங்க? இயேசுவை பற்றி. இவன் கன்னிக்கு பிறந்தவன், இவன் ஆபிரகாமின் பிள்ளை இல்லை, இவன் ஒரு சமாரியன், இவன் ஒரு கீழ் ஜாதி, இவன் பிசாசு பிடித்தவன், இவன் மதிமயங்கியவன். இதை விட என்னங்க சொல்லணும்? அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கும் போதே இவன் யார் தெரியுமா? இவன் குடும்பம் என்ன தெரியுமா? என்ன கேலி! இன்னைக்கு இதெல்லாம் பார்த்து இயேசுவுக்கே இந்த காரியம் இருந்தால் இதை சிலுவையாக பாரமாக நீங்கள் எடுக்கவே கூடாது. இதை விட பாருங்க சொல்கிறாங்க, சிலுவையிலே ஆண்டவர். அதனால தான் சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது கரெக்டாக தியானிக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க? மேலே எழுதி வச்சாங்க, நீ ராஜாவாடா இறங்கி வா, நீ தேவகுமாரனா இறங்கி வா பார்ப்போம், நாங்கள் நம்புகிறோம். கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி எல்லாம் சிலுவையில். அது மட்டுமல்ல, கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு யார் ஒன்று அடிச்சா சொல்லு பார்ப்போம், நீ தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசி சொல்லு. என்ன கிண்டல்! அடி கூட பரவாயில்லங்க, குத்துறது கூட பரவாயில்லங்க. இந்த அவமானம், இந்த நிந்தை, இன்னைக்கு நிறைய பேர் இதோடு கூட வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களிடத்திலான் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு சுமந்த சிலுவையை நீங்களும் சுமப்பதற்கு ஆண்டவர் உழைக்கிறார். அவரை திருடலில் ஒருவனாக எண்ணினார்கள் நீ போட்டிருக்கு. ஆண்டவர் இதுவரைக்கும் யாருக்குமே யார்ட்டிருந்து இதையும் எடுத்ததில்லை, கொடுத்து தான் பழக்கம். ஆனால் அவரையே திருடுன்னு சொல்லிட்டாங்களே. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவோம், என்னை திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க, என்னை தப்பாக சொல்லிட்டாங்க, என்னை அவமானமாக பேசிட்டாங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 6வது இந்த பாயிண்டை சொல்லி முடிச்சிடுறேன். பண நெருக்கடி எல்லாருக்கும் இருக்கே இல்லையா? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு எனக்கு இவ்வளோ கஷ்டமா? கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு பண நெருக்கடியை பற்றி தான் பேசுகிறேன், கடன் வாங்குறதை பற்றி பேசலை. கடன் வாங்குறது ஆண்டவருக்கு பிடிக்காது. கடன் வாங்குவது தேவனுக்கு விரோதமான ஒன்று. கடவுளை நம்பாதவன் கடன் வாங்குவான். கடவுளை நம்பாவிட்டால் கடன் வாங்குறான். ஆண்டவரை விசுவாசிக்காதவன் கடன் வாங்குவான், விசுவாசிக்கிறவன் கடன் வாங்க மாட்டான். கடன் வாங்குவது நல்ல பழக்கம் அல்ல. பொருளாதாரத்தில் நெருக்கடி இருந்துச்சுன்னா, இப்போ ரொம்ப நெருக்கடி இருக்குதுங்க. பணக்காரனாகிட்டு இருக்கிறான், ஏழை அதிகமான ஏழை ஆகிட்டு இருக்கிறான். இதான் அந்த எக்கனாமிக் ஃபால் என்று சொல்கிறார்கள். அந்த பொருளாதார நெருக்கடி எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்லியிருக்கிறது, அவங்க அம்மா பற்றி சொன்னது, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா? முதல்ல பிறந்த பையனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு போய் பலி செலுத்த காசு இல்லைங்க, 2 புறா குஞ்சு தான் தூக்கிட்டு போனாங்க. இயேசுவை அங்கே கொண்டு போன போது அவருக்கு பலி செலுத்துவதற்கு ஆட்டை எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு காசு இல்லைங்க, அவ்வளவு வறுமை. பைபிளில் இருக்கிற எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. யாராவது பணத்தில் கஷ்டப்படாமல் இருந்திருக்கிறாங்களா? செல்வந்தவர்களாக இருந்த யாராவது இருக்காங்களா? வாழ்வின் அசௌரியத்தை கண்டு பயப்படாதே. வாழ்க்கையில் பணம் இல்லையே, காசு இல்லையே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, ஆண்டவரை குறித்தே மேன்மை பாராட்டணும். அப்படி தான் சொல்லியிருக்குது. அப்போ என்கிட்ட பணம் இல்லையே, பொருள் இல்லையே, அப்போ பணம் இல்லாமல் என்ன செய்யறது? கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்போ நமக்கு பணம் இல்லைன்னு சொன்னோடனே அதை நினச்சி நம்ம நிறைய கிரீடியாக இருக்கக்கூடாது. பணமாய் நோக்கமாக கொண்டு போவதற்கு காரணம் நான் சொன்னேன்ல, வெற்றி நோக்கமாய் வாழ்க்கையில் இதை சம்பாதித்தால் எல்லாம் வந்துவிடும். ஒரு அம்மா இடத்துல சொன்னாங்க, கொஞ்சம் பணம் இருந்தாலாவது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பார்க்கலாம். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவன் எண்ணமே என்ன தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு தீர்மானிக்கிறான். நான் சொன்னேன், ஆஸ்பத்திரிக்கு போகாமல் உங்களை வச்சிருப்பாருமா, நீங்கள் எதுக்கு பணத்தை தேவை? இல்லை, ஒருவேளை போக வேண்டியது இருந்துச்சுன்னா அப்போ இப்படி 4 தடவை யோசிங்க, நீங்களே போய் படுத்துருவீங்கன்னு சொல்லுவேன். கர்த்தர் பார்த்துக்குள்வார். நீங்கள் நிறைய பணம் கொடுத்து ஆஸ்பத்திரியில் போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 5 லட்ச ரூபா காலி பண்ணி வீட்டுக்கு வரும்போது, பரவாயில்ல, என் பிள்ளைங்க என்ன நல்லா பார்த்தாங்க, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டேன், இப்படி நினைக்கிறது நல்லதா? எனக்கு வியாதியே வரல, கர்த்தர் என்ன நடத்துகிறார். இவ்வளோ பலவீனம் இருந்தாலும் அல்லேலூயா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஸோ வியாதி என்னும் சிலுவை நிறைய பேருக்கு இருக்கு. வியாதி, ஆண்டவர் சிலுவையிலே வியாதியை சுமந்து விட்டார். நமக்கு ஏன் வியாதி வருது? இது சொல்றவன் இருக்கான். நீ விசுவாசியோடு, நீ விசுவாசிக்கிற எல்லாத்தையும் ஆண்டவருக்காக திறந்துருக்கிற. ஆண்டவர் பாவத்தையும் தான் விட்டுட்டார். பாவம் எல்லாமே இருக்கு. ஏசு பாவத்தையும் சிலுவையிலே சுமந்தார்ல, அவன் பாவம் எல்லாமே இருக்கு. வியாதியும் பலவீனமும் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் வரும். ஆனால் சொல்லியிருக்கிறார். அதனால தான் பவுலுக்கு சொன்னார். பவுல் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னை சரீரத்தில் ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது, அந்த முள்ளு வந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்படி வரலன்னு சொன்னா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குங்கிற வார்த்தையே வந்திருக்காத. அப்புறம் நமக்கு வாக்குத்தத்தத்துக்கு நம்ம எங்கே ஓடுவோம்? இப்போ எங்கே பார்த்தாலும் அதென்ன சொல்கிறோம், எதுக்கு எடுத்தாலும். அப்போ பவுலுக்காக நன்றி சொல்லுவோம். அவருக்கு அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, அவருக்கு 3 தடவை கேட்டேன், பதில் இல்லை. ஆண்டவர் சொன்னார், எப்பா உனக்கு உன் பலவீனம் ஒரு பக்கத்தில் இருந்து போட்டு என் கிருபை உனக்கு போதும்.
ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு சிலுவையை சுமப்பது கடினம் அல்ல. இயேசுவை சரியாய் நோக்கி பார்த்தால் மகிழ்ச்சியோடு சுமப்போம். இயேசு கடந்து வந்த பாதையில் தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். பண நெருக்கடி வருதா, வியாதி வருதா, இயேசு இந்த தனிமை வருதா, இயேசு இந்த பாதையில் வந்திருக்கிறார், இதே பாதை தான் நான் சுமக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்மை தற்பரிசோதனை செய்வோம். தினசரி சிலுவையை சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இது மொத்தமாக ஒரு பிரசங்கம் இல்லை, தனிப்பட்ட முறையில். ரெனாத்தோ இன்னைக்கும் ஆண்டவர் அப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை நினைத்து நீங்க கலங்கிட்டு இருக்கீங்க? இயேசு கடந்து வந்த பாதை தான் அவருக்கு தெரியும். உங்க பிரச்சனை, இயேசு என்னுடைய பிரச்சனை தெரியாம இருக்கிறாரே, எனக்கு பதில் கொடுக்காம இருக்கிறாரே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். இந்த சிலுவையை தினமும் சுமப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷமாய், ஆனந்தமாய் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் இனி ஒரு காலம் பின்னோக்க மாட்டேன். அவர் போகிற பாதையில தான் நான் போறேன். நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு வந்த கஷ்டம் தான் எனக்கு வந்திருக்கு. இந்த சிலுவையை சுமப்பது முக்கியம். உங்கள் சிந்தையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். சிலுவையை சுமப்பதனால் சிந்தை மாறும். இதுவரைக்கும் வருத்தத்தோட சுமந்தீர்கள், இனி சந்தோஷத்தோட சுமக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களை நோக்கி பார்த்து சுமந்தீர்கள், இனி இயேசுவை நோக்கி பார்த்து சுமக்க போறீங்க. பரலோக தேவனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த 5வது நாளிலும் கூட தேவன் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். சிலுவையை தினமும் சுமக்க முடியுமா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். முடியும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். நீரே எங்களுக்கு முன்மாதிரி, நீரே எங்களுக்கு முன் சொன்ன எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர். உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் ஆண்டவரே. இனி இவர்கள் ஒருவரும் துக்கத்தோடு கூட நிற்கக்கூடாது. சிலுவையை கண்டு ஓடிவிடக்கூடாது. சிலுவையை கண்டு இது பாடு என்று எண்ணக்கூடாது. இது எங்களுக்கு பாக்கியம் என்று எண்ண வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபையையும் அந்த பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த பாடுகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்யும். கிருபையின் கரத்தில் அனைவரும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே.